வணக்கம் மக்களே, இன்னைக்கு எபிசோட்ல ரொம்பவே நெஞ்சை பிசையுற மாதிரி ஒரு பெரிய சோகம் நடந்துருக்கு. கண்மணிக்கு உசுருக்கே ஆபத்து ஆகுற மாதிரி ஒரு கொடூரமான ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. இதை பத்தி எதுவுமே தெரியாம வீட்ல மாமியார் கண்மணியை தப்பா நினைச்சு திட்டிட்டு இருக்காங்க. கடைசில கண்மணிக்கு என்ன ஆச்சு, அந்த பெரிய ட்விஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க முழுசா கேளுங்க. எபிசோட் ஆரம்பத்துல நம்ம ஹீரோ இருட்டுல ரோட்டுல பைக் டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்க வர நம்ம கண்மணி கை உடைஞ்சு போய் வலியோட நின்னுக்கிட்டு, ஏன் இன்னும் நீ கிளம்பல, பைக் டாக்ஸிக்காக வெயிட் பண்றியா, என் கை மட்டும் நல்லா இருந்திருந்தா உன்கிட்ட எல்லாம் நான் ஏன் கெஞ்ச போறேன் அப்படின்னு ரொம்ப பீல் பண்ணி கோபமா திட்டுறாங்க. அப்போ அங்க வர்றா ஒரு பெரியவர், தம்பி நீயே அவளை உன் வண்டில கொண்டு போய் விடலாமேன்னு கேக்குறாரு. சரிங்க ஐயா நான் விடுறேன்னு நம்ம ஹீரோவும் ஒத்துக்குறாரு. ஆனா ஹீரோ வண்டி சீக்கிரமா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ரொம்ப நேரம் போராடி சோக் போட்டு ஒரு வழியா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கண்மணி கோபமா பின்னாடி உட்காந்துகிட்டு, என்ன வண்டி ஓட்டுறீங்க, பாம்பு மாதிரி வளைச்சு வளைச்சு ஓட்டுறீங்கன்னு சலிச்சுக்கிறாங்க. ஹீரோ அதுக்கு இந்த வண்டி செகண்ட் ஹேண்ட் வண்டிமா, இப்படி தான் இருக்கும்னு சொல்லிக்கிட்டே போறாரு. திடீர்னு பார்த்தா இருட்டுல ரோட்டுல வண்டி போகும்போது ஹீரோ சடனா பிரேக் பிடிக்கிறாரு. ஆனா பிரேக் சுத்தமா பிடிக்கல. வண்டி கண்ட்ரோல் இல்லாம போய் கீழே ஒரு பெரிய சேற்று பள்ளத்துல கண்மணி மேலேயே ஹீரோ விழுகுற மாதிரி சரியான ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. கண்மணி வலியில அம்மான்னு கதறுறாங்க. கீழே விழுந்த வேகத்துல ஏற்கனவே உடைஞ்ச கைல மறுபடியும் ரொம்ப மோசமா அடி பட்டுடுச்சு. ஹீரோ பதறிப் போய் எழுந்து கண்மணியை தூக்கி உட்கார வைக்கிறாரு. கண்மணி வலியில துடிக்கிறாங்க. திரும்பவும் அடி பட்டுடுச்சேன்னு கண்ணீர் விட்டு கதறி அழுவுறாங்க. ஹீரோ ரொம்ப பீல் பண்ணி, சத்தியமா நான் வேணும்னு பண்ணலம்மா, பிரேக் வயர் கட் ஆகிடுச்சுன்னு சொல்லி கண்மணி கண்ணீரை துடைச்சு விட்டு அவரோட கையால கண்மணி கால்ல கழண்டு போன செருப்பை மாட்டி விடுறாரு. இந்த இடத்துல ஹீரோவோட பாசத்தை பார்த்து எல்லாருக்குமே கண்ணுல தண்ணி வந்துரும். அடுத்த சீன்ல ஹீரோ கண்மணியை கூட்டிக்கிட்டு நின்னு ஒரு கடையில தண்ணி வாங்கி கண்மணி சேலையில கையில இருக்க சேற்றை எல்லாம் கழுவி துடைச்சு விடுறாரு. பக்கத்துல மெக்கானிக் கடை இங்க இருக்குன்னு கேட்டு அந்த வண்டியை 4 கிலோமீட்டர் தள்ளிக்கிட்டே போறேன்னு சொல்றாரு. ஆனா கண்மணியால அவ்வளோ தூரம் நடக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சு கண்மணியை அந்த ஆட்டோல உட்கார வச்சு ஹாஸ்பிடலுக்கு அனுப்பி வைக்கிறாரு. இதுக்கு இடையில வீட்ல மாமியார் ரொம்ப கோபமா பதட்டமா நின்னுக்கிட்டு இருக்காங்க. கண்மணி இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு அவங்களுக்கு பயம் அதிகமாயிடுச்சு. போன் போட்டு பார்க்கும்போது கண்மணி போன் எடுக்கல. இவ வேணும்னே தான் போன் எடுக்காம பண்றான்னு மாமியார் தப்பா புரிஞ்சுகிட்டு கோபத்துல கத்திக்கிட்டு இருக்காங்க. கடைசியா ஹாஸ்பிடல் சீன் காட்டுறாங்க. அங்க நர்ஸ் கண்மணிக்கு கைல கட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே உடைஞ்ச கைல இப்படி மோசமா அடி பட்டுருக்கே, வண்டியை பார்த்து ஓட்ட மாட்டீங்களான்னு நர்ஸ் ஹீரோவை திட்டுறாங்க. ஹீரோ பக்கத்துல நின்னு கண்மணியோட கையை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு ரொம்ப குற்ற உணர்ச்சியோட வருத்தப்படுறாரு. கண்மணி வலியில துடிக்கும்போது ஹீரோ படுற கஷ்டம் பார்க்க ரொம்ப இமோஷனலா இருக்கு. இப்படியே ஒரு கண்ணீரோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட்ல நிச்சயமா மாமியார் ஹாஸ்பிடலுக்கு வந்து ஹீரோவை சத்தம் போட போறாங்க. கண்மணிக்கு இனிமேல் என்ன ஆபத்து வருமோன்னு ரொம்ப பரபரப்பா இருக்க போகுது. இந்த ஆக்சிடென்ட்னால குடும்பத்துல மாமியார் மருமகள் பிரச்சனை எப்படி வெடிக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.